Hi students. இன்னைக்கு நம்ம 7th lesson ஒன்னோட ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோடு பாருங்கள். இங்கே சென்டென்ஸாக இருக்கனால நம்ம சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஸ்டம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சரு, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று பாருங்கள். இங்கே ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 1:2 இருக்குது. இந்த ரேஷியோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1:2ங்கிறத மாற்றிக்கிங்க. 2:1 அப்படிங்கிறதான் வரும். ஸோ இதுதான் ஆன்சர், 2:1, ஆப்ஷன் 4. ஸோ தேர்ட் ஒன்னோடு பாருங்கள். இங்கேயும் அதே தான். ஸோ அதே மாதிரி ரேஷியோ இருக்குது. இங்கே 2:1 இருக்குது. ஸோ அதை அப்படியே ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிங்க. 1:2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே 1, இங்கே 5. ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா 4 அப்படிங்கிறது வரும். ஸோ 4 தான் ஆன்சர் நமக்கு. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே நமக்கு ஸோ நம்பர்ஸே இல்லாதனால ஸோ 10th படிக்கிற ஒரு பையனோட ஏஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10th படிக்கிறோட ஏஜ் வந்து 14 ஆர் 15 அப்படிங்கிற ஏஜில் தான் இருக்கும். ஸோ 14 ஆர் 15. ஸோ மேக்ஸிமம் 15, மினிமம் 14. ஸோ இங்கே இந்த ரெண்டு நம்பரில் எந்த ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 14 தான் இருக்குது. இது 14 மாதிரி பாருங்கள். ஸோ 1:4 அப்படிங்கிற ஆன்சரை டிக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 3யை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3யை என்ன நம்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3க்கு இந்த சைடு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ 3ங்கிறது 8ஆக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆன்சர் 8. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஆன்சர் 8. ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு 7th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 7th ஒன்னோடில் ஸோ 14, 4ன்னு இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் நமக்கு இல்லை. இப்போ 20 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 20ல் முடியக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ 20ல் எந்த ஆன்சர் முடியுதுன்னு பாருங்கள். இங்கே தான் 20 அப்படிங்கிற ஆன்சரில் முடியுது. இங்கே 0 வராது. ஸோ 20ல் முடியக்கூடியது தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 8th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 5, 13 இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். 5ஐயும் 13ஐயும் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். இப்போ மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் சப்ட்ராக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். ஸோ 5ல் இங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 5ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 2, இந்த 1 அப்படியே இறக்கிடுங்க. ஸோ அப்போ 12 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர் 12, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 9th ஒன்னோடு பாருங்கள். இங்கே TWO2 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அடுத்து இங்கே உள்ள ஒரு 2 எடுத்துக்கலாம். டுகெதரில் ஒரு 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கேன். அப்போ 2ம் 2ம் 2 + 2 வந்து நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 4 தான் ஆன்சரு. ஸோ 4πr², ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு 10th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே கோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கோன் அப்படின்னு வந்துட்டாலே கிரேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோன் அப்படின்னா கிரேட்டர். ஸோ கிரேட்டர் நம்பர் தான் ஆன்சராக இருக்கும் இங்கே. ஸோ கோன்னா கிரேட்டர். அப்போ இதில் கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 136. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ 11th ஒன்றுலையும் ஸோ இங்கே கோன் இருக்குது. ஸோ கோன்னா கிரேட்டர். ஸோ இதுலேயே கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 312 அப்படிங்கிறது தான். 3:1:2. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 12th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இந்த 12th ஒன்றில் இங்கேயும் கோன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கோன் அப்படின்னாலே கிரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் இருக்கக்கூடிய கிரேட்டர் நம்பர் எக்ஸில் முடியணும். ஸோ கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 4, ஆப்ஷன் 1. ஸோ 13th ஒன்றில் இங்கே கோன் இருக்குது. ஸோ கோன்னா கிரேட்டர். ஸோ கிரேட்டர் நம்பர் பார்க்கணும். அதில் ஒன்று 6ல் முடியணும், அப்படி இல்லைன்னா 8ல் முடியணும், இல்லை 0ல் 20ல் முடியணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு நம்பரில் முடிகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 8 இருக்குது. ஸோ 8ல் முடியக்கூடிய கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 8ல் முடியக்கூடியது தேர்ட் ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் கிரேட்டர் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 33, 28 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் நம்பர். ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு 14th ஒன்னோடு பாருங்கள். இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பியரோடது. ஸோ இங்கே அதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3πr² தான். ஸோ இது ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். இப்போ 3π மட்டும் இங்கே இருக்குது, அதனால் ஆப்ஷன் 2. 15th ஒன்னோடு பாருங்கள். இங்கே கோன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கோன் அப்படின்னாலே கிரேட்டர். அப்போ கிரேட்டர் நம்பர் இதில் இருக்கக்கூடியது கிரேட்டர் நம்பர் வந்து 18. ஸோ ஆப்ஷன் 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.